Hi, this is Blackberry Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன vlog தான். நான் ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொருள். ஸோ அது வாங்கியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றோம். Blackberry Tamil நம்ம வந்து நம்மளோட ப்ரூஸ்டே ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணது. ஸோ அதை வந்து இங்கே வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த முக்கில் வேற உடஞ்சு வேற போச்சு இங்கே பார்த்தீங்களா? ஸோ அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்குது. இது எல்லாத்தையுமே சேத்தாப்புல ஒட்டி வைக்கணும். ஸோ cleaning and ஒட்டிட்டு unboxing பார்க்கலாம். ஓகேவா? வெயிட் அண்ட் வாட்ச். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து ரம்மியில் ஆடுறவங்களுக்கு மட்டுமான ஒரு ஸ்பெஷலு. ஜங்கிலி ரம்மியில் வந்து RPL 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தம் 40 கோடி வந்து வின் பண்ணுற சான்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு டைம் வின் பண்ணும்போதுமே வந்து 1.5 கோடி வந்து நீங்கள் வந்து வின் பண்ணலாம். இப்போ IPL நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஜங்கிலி ரம்மியில் வந்து ரம்மி டோர்னமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் வின் பண்ணீங்க அப்படின்னா வந்து கியா செல்டோஸு, அப்புறம் பைக்ஸ், அப்புறம் ஐஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இதை விளையாடுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஃபீ வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபீயை நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து வின் பண்ணலாம். இந்த என்ட்ரி ஃபீயை நீங்கள் ஃபார்கோ பண்ணி கூட கட்டி நீங்கள் வந்து இதே அமௌண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜங்கிலி ரம்மியில் 4 கோடிக்கு மேலே ரியல் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக 100% வந்து வெல்கம் போனஸ் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கும் அண்ட் அவங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒருத்தி சாப்பாடு கிடைக்கும் நினைச்சு நான் கூப்பிட்டோன்னு ஓடி வந்துட்டு இப்ப எப்படி கத்திட்டு இருக்கான்னு பாருங்க. வாவ், பிரைட்னஸ் செம்மையா இருக்குல்ல, இங்க பாருங்களேன். இந்த 2 லைட்டு தான் வந்து கட்டி இருக்கிறேன். இதுக்கே வந்து வேற லெவல்ல இருக்கு பிரைட்னஸ். கண்டிப்பா நம்மள வந்து சொல்லுவோம் Blackberry Tamil அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அன்பாக்சிங் வந்து போயிடலாம். ஸோ நான் வந்து இதை ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிருக்கிறேன். ஸோ நமக்கு யாரும் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, பட் நமக்கு நாமே என்கிற திட்டத்தில் வந்து நம்மளே வந்து கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இதோ ரைடால தான் வந்து வாங்கியிருக்கிறோம். ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மெயின் திங் நம்மளோட ரைடிங் பேண்ட் இதுதான் வந்து வாங்கியிருக்கிறோம். ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு வந்து ஆசைப்பட்டது. செம்மையாக இருக்குல்ல? ஓ காட், செம்ம டைட்டாக இருக்குது. ஏன்னா நான் உள்ளே வந்து ஒரு டவுசர் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ டவுசர் போட்டலாம் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. உள்ளே இருந்த ரைடிங் ஃபேண்டை வந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ அந்த ஃபேண்டை தான் இப்போ நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவராக வந்து சும்மா போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து அலைஞ்சேன். அண்ட் பைக் எடுத்து லைட்டாக சுத்த போனேன், எல்லாமே பண்ணிட்டு வந்தேன். அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன் சரிங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உள்ளே வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ரெயின் கவர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ரெயின் ப்ரூஃப் கிடையாது, பட் பேக்கெட் வந்து ஓரளவு வந்து ரெயின் ப்ரூஃப் வந்து தாங்கும். அதுக்கு மேலே நம்ம ஃபேண்ட்டுக்கு மேலே வந்து ரெயின் கவர் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே இதை வந்து இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, டன். இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் மட்டும் வந்து ரைடா அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்பவே முக்கியம் ரெயின் கவரில். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் வந்து வரணும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி நொறுங்கிருச்சு அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஜாக்கெட்டில் வர ரெயின் கவர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். தனியாகவே போட்டு போகலாம், ஒரு ஜாக்கெட் மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, ரெயின் ஜாக்கெட்லாம் போடுவோம், அந்த மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாகவே வந்து இருந்துச்சு. கீழே நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்காக இங்கே வந்து வெல்க்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காலுக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணி இதை வந்து லாக் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அது போக உள்ள ரொம்பவே இம்பார்ட்டண்டான திங், நீங்கள் வந்து லடாக் போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும், தெர்மல் லைனர். ஸோ இந்த தெர்மல் லைனரும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
பார்க்குறதுக்கு இதை நான் போட்டு காட்ட முடியாது, போட்டு காட்டினா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜாக்கி ஜட்டி மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபேண்ட்டு கூட சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேண்ட்டோட ரிவ்யூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட் நம்ம ரைடிங் ஃபேண்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வந்து சேஃப்டிக்காக தான் வந்து போடுறோம். ஸோ சேஃப்டி சைடில் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நீ ப்ராடக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீ ப்ராடக்டர் வந்து இந்த 2 கால்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீ ப்ராடக்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராப்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக இதில் நமக்கு வந்துருச்சுன்னா இதை கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம் 2 சைட்லையுமே. ஸோ நீ ப்ராடக்டர் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகாமல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஹிப் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து ஹிப் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பின்னாடி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன பேருன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேஃப்டி சைட். அண்ட் அனதர் சேஃப்டி சைடுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெட் வேறு கட் ஆகுது. ஓகே, டன். அண்ட் அனதர் சேஃப்டி சைடுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட குவாலிட்டி. ஸோ ஸ்லைட் ஆகி போகும்போது இதோட ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ இது என்ன ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியான 6000, ஐயோ தெரிய மாட்டேங்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுதே. ஓகே, நானே சொல்கிறேன் 6000 பாலிஸ்டர் ஃபேப்ரிக் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஸ்லைட் ஆகி போகும்போதுமே வந்து நார்மல் கிளாத் கிளியிற மாதிரி வந்து கிளியாது. ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ள ஒரு சாஃப்ட்னஸ்க்காக உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் காட்டுறேன். கால் ரொம்ப கேவலமாக இருக்குதே. ஓகே, இதுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்டான ஒரு கிளாத் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சாஃப்டான கிளாத் வந்து நமக்கு வந்து இந்த இரிட்டேட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைலாம் வந்து இருக்காது. நம்ம ரைட் பண்ணும்போது உள்ளே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியே தான் வந்து ஹார்டாக இருக்குமே தவிர உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ரைட் பண்ணும்போது நமக்கு ஹீட் வந்து பயங்கரமாக வந்து அடிக்கும். ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஏர் வென்டிலேஷனுக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு மெஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ இடம் வந்து மெஷ்ஷு, இதுக்குள்ளோடைய ஏர் இன்டேக் வந்து ஆகும். அண்ட் அதே மாதிரி பேக் சைடில் இந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து ஏர் இன்டேக் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஒரு மெஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே, அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சது ரைடால் என்ன அப்படின்னா வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜாக்கெட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபேண்ட்டுமே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது ஏதோ நார்மல் ஃபேண்ட் போட்ட மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வந்து தெரியாது. ஏன்னா இவங்க வந்து எல்லா இடத்துலையும் எழுத மாட்டாங்க. சரிங்களா? அவங்களோட பிராண்ட் நேமை ஸ்டைலாக இந்த இடத்துல ஒரு சைடில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. பட் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா? அது வந்து நம்ம ஃபுல் ஜாக்கெட் போட்டால் அதை டைப் பண்ணால் தான் தெரியும். இந்த மாதிரி டிஷர்ட் போட்டால் அது வந்து தெரியாது. அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு பேக்கெட் ஒன்று இருக்குது. சரிங்களா? பெரிய பேக்கெட்டு. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு பேக்கெட் இருக்குது, பெரிய பேக்கெட்டு. அது போக ஜிப், அதாவது வாட்டர் ப்ரூஃப் பேக்கெட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது மாதிரி ஜிப் பேக்கெட்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது. நல்லா லென்த்தியாக போகுது. பட் ரைட் பண்ணும்போது இந்த சைடு இந்த மாதிரி பேக்கெட்ஸில் எதுவுமே வைக்காதீங்க. சரிங்களா? ரைட் அவுட்டு கீழே எங்கேயா நடந்து போகும்போது அந்த மாதிரி வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் வந்து பேக்கெட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஜிப் பேக்கெட்ஸ். பேக் சைடில் பேக்கெட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? என்னோட ரைட் பண்ணும்போது பேக் சைட் பேக்கெட்ஸும் எதுலேயும் வைக்காதீங்க. எதாவது வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்குமா, ஏற்கனவே இங்கே சூடு தாங்காமல் அவியும். இதில் இது வேறையா. அண்ட் அதுக்கப்புறம் கிரிப்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரில, அசிங்கமாக இருக்குமே காட்டினா. இந்த இடத்துல வந்து கிரிப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தெரியுதா? தெரியுது லைட்டாக. ரொம்ப ஒன்றும் அசிங்கமானு தெரில. கிரிப்பர்ஸ் இருக்குது. எதுக்குன்னா இது வந்து ரொம்பவே பாலிஸ்டர் அப்படிங்கிறதுனால சீட்டுக்கும் இதுக்கும் உள்ள அந்த கிரிப்பும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம பிரேக் அடிக்கும்போது முன்னாடி எல்லாம் ஸ்பீடாக போகும், பின்னாடி இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பைக்கோட சேர்த்து வைக்கிறதுக்கு டேங்க் கிரிப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபேண்ட்டில் வந்து கிரிப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா, உட்காந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாவே வந்து அதை கிரிப்பியாக வந்து பிடிச்சிக்கும். அப்பப்போ ஸ்வைங் வந்து வலிக்கிட்டு வந்து போகாமல் இருக்கும். இந்த பிரச்சனை எங்கே தெரியுமா வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? நீங்கள் வந்து ரெயின் கோட் போடும்போது ரெயின் கோட்டில் வர ஃபேண்ட் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டு இருப்போம், பிரேக் அடிக்கணும்னா ஸ்வைங்கன்னு வலிக்கிட்டு முன்னாடி போவோம். நம்ம பைக் வேறு ஸ்போர்ட்ஸ் பைக்காக கொஞ்சம் தள்ளி இருந்து ஒரு நாள் பிரேக் அடிச்சோன்னே வலிக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இந்த ஃபேண்ட்டில் வராது. பட் ரெயின் லேயர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். ஏன்னா ரெயின் லேயரில் கீழே கிரிப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபேண்ட்டு. நல்லா இருக்குது, பக்கவாக இருக்குது. பார்க்க எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா?
ஓகே டன். ஸோ இந்த கம்யூனிட்டிலே இதுக்கையிலே மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று நான் வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா வந்து என்ன கேஜெட்ஸ் நம்ம வாங்கினாலும் சரி, என்ன சேஃப்டி ஐட்டம்ஸ் நம்ம வாங்கினாலும் சரி, அதை ஒன்று மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், அப்படின்னா கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஃபுல் க்ளவுஸாக இருக்கட்டும் அண்ட் ஜாக்கெட்டாக இருக்கட்டும், இது மாதிரி பூட்டாக இருக்கட்டும், ஃபேண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதில் வந்து ஒரு மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த ஹிப் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து 2 ஸ்ட்ராப் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்ட்ராப் எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளோட ஹிப் சைஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம இழுத்து இப்படி வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஹிப்பை வந்து டைட் ஆயிரும். ஸோ நமக்கு எவ்வளோ டைட்னஸ் வேணுமோ அவ்வளோ டைட்னஸ் வந்து நம்ம வந்து 2 சைடுமே வந்து இழுத்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கலட்டும் போது ரொம்பவே ஈஸி தான். இது ரெண்டே ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை கழட்டிட்டு இந்த ஹூக் ஒன்று இருக்குது மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஹூக்கையும் வந்து கழட்டிட்டோம் அப்படின்னா இதில் ஸ்ட்ராப்ஸ் இருக்கும், இந்த ஸ்ட்ராப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிப்பை அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு கலட்டுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். பட் பயப்படாதீங்க, உள்ளே வந்து கிளாத்து தான் வந்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த லூஸ்னஸ்க்காக தான் இதை வந்து வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி இது வந்து வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. பிஸ்ஸெலாம் அடிக்க முடியாது, இதில் ஃபுல்லாக கழட்டிட்டு தான் வந்து பிஸ் அடிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான், அந்த லூஸ்னஸ்க்காக தான் இதை வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதை போடும்போது கூட நம்ம ஃபேண்ட் போட்ட மாதிரி ஈஸியாக போடலாம். பட் கலட்டும் போது கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக தான், கலட்டும் போது கஷ்டப்படும் அப்படின்னா பூட்டு போடுறது கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக இதில் ஒரு ஜிப்ஸ் வந்து இருக்குது. இதை நம்ம கழட்டிட்டு இப்போ பார்க்கும்போது வந்து பழைய படத்து மை நேம் இஸ் பில்லா அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கழட்டிக்கிட்டு பெல் பாட்டம் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம ஷூ போடும்போது, ஃபுல் பூட் போடும்போது நம்ம கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கழட்டிட்டு அந்த பூட்டை கழட்டுறதோ அப்படின்லாம் வந்து ஃபேண்ட்டை கழட்டும் போதோ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இப்படி வந்து நான் வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன், அதாவது ரிவ்யூ காட்டிகிட்டு இருக்கிறேன். அண்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரைடாவில் நீங்கள் ஃபேண்ட்டு, ஜாக்கெட்டு, க்ளவு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே. ஓகேவா? இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ரைடாலே வந்து ஜாக்கெட்டும் ஃபேண்ட்டும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டையுமே நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டையுமே வந்து ஒன்றா வந்து மாற்றிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, சின்ன ஜிப்பு தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபேண்ட்டில் ஒரு ஜிப்பு இருக்கும், அதை வந்து கழட்டிக்கங்க. அண்ட் ஜாக்கெட்டில் இதே மாதிரி ஒரு ஜிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து சேர்த்து வந்து பின் பண்ணிக்கலாம், அதாவது ரெண்டையுமே வந்து ஜிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஜிப் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே வந்து ஒரே கிளாத்தாக வந்து மாறிடும். ஸோ நீங்கள் ரைட் பண்ணும்போது இப்படியும் வந்து மாட்டி வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு ப்ரோ. அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா ட்ராக் ரேஸ் சம்மந்தமானது. ட்ராக் ரேஸுக்காக ஒரு பைக் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? சின்ன அப்டேட் எதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமல் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு நினைக்கிறேன். ட்ராக் ரேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் போயிட்டு ட்ராக் ரேஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபயர் விடுங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். முன்னாடி சொல்லிட்டேன், அதை இப்போ ஆட் பண்ணுறேன். சொல்லுப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஸோ மச். பபாய். லவ் யூ ஆல். ஜங்லி ரம்மியில் வந்து RPL 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் ஜெயிக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது.